இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகள்னால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முன்தினம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டி சாக்கிறாங்க. இப்படி சர்வசாதாரண கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்படித்தான் இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அவர் ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய உடல் இருக்கிற கிட்னிய முறைகேட எடுத்துட்டாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குது. இதை மன்னிக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ, சாதாரணம் இல்ல, ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி இன்றைக்கு கொடுமையான செயல்ல அந்த கிட்னிய இன்றைக்கு முறைகேடா எடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி இருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. என்ன உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? கிட்னி எடுத்திருப்பான். இன்றைக்கு எதுக்காக சொல்றேன்னா, இதே நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி கணையத்தை எடுத்துட்டான். கிட்னி எடுக்கணும்னு சொல்லி கல்லீரலை எடுத்துட்டான். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து அருள் கூர்ந்து வந்திருக்கின்ற பொதுமக்களாம் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏதாவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடலுக்கு உறுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது.